ஏக்கா என்ன மனம் அடிக்கி அக்கா, நீங்க இந்த மீன் குழம்பு வைக்க என்ன சொல்லி தரணும்னாக்கா? உனக்கும் நான் எத்தனை வாட்டி சொல்லி தரேன், உன் மண்டையில தான் ஏற மாட்டேங்குது. ஏக்கா நீங்க வைக்க மாதிரி வரவே மாட்டீங்கக்கா. நீங்க வச்சா என்ன மனமா இருக்கு, நான் வச்சா ஒரு ஊழ வாட வரும். ஊழ வாட வருதா? அப்ப நீ மீனை ஒழுங்கா கழுவி இருக்க மாட்ட. ஒழுங்கா மீனை கழுவி வை. இந்த விலைவாசியில 200 ரூபாய் மீன் வாங்கினாதான் பத்துது. சரி, ஒரு மீன் கறியை மட்டும் வச்சு கொடுத்துடலான்னு பார்த்தா இவனால மீன் பொரிச்சும் கொடுக்கணுமா? நீ இதை கறி வச்சுட்டு மீன் பொரிக்கணும். காப்பி என்ன செய்தியாக்கா? காலையில மாவு அரைச்சி வச்சிருந்தேன். எங்க இவனை 2 பேரும் 12 மணி வரை உறங்குவானுவேன். அதான் மத்தியானத்துக்கு கறியெல்லாம் வச்சுட்டேன். நீ கிளம்பி மத்தியானத்துக்கு சோறு தின்னட்டு. ஒருத்தனுக்கு தோசை வேணுமா, இன்னொருத்தனுக்கு இட்லி வேணுமா, ஒருத்தனுக்கு சாம்பார் பிடிக்காதான், இன்னொருத்தனுக்கு சட்னி பிடிக்காதான். இவனுவெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரில. இதே பொம்பளை பிள்ளையில இருந்தா காலையில 8 மணிக்கே எந்திரிச்சு வீடு வாசல் எல்லாம் தூத்திட்டு கொடுக்கத தின்னுட்டு இருக்கோம். இப்போ உள்ள யாது பொம்பளை பிள்ளைல 8 மணிக்கு எந்திரிக்காளுவ? இவனாலாவது 12 மணி வரை தான் உறங்குவானுவ. அவ்வளோ 1 மணிக்கு எந்திரிக்காளுவ. எல்லாம் ஆணும் பெண்ணும் ஒண்ணுதான் இல்ல சின்ன பொண்ணு. இவ்வளவுக்கெல்லாம் என்ன வாழ்க்கை? எங்களுக்கும் தான் இருக்கே வாழ்க்கை. காலையில 6 மணிக்கே எங்க அம்மா எழுப்பி விடுவா. வீடெல்லாம் தூத்துட்டு இதுக்கு தெரு பைப்ல போய் தண்ணி எடுத்துட்டு வரணுமா. இது காணாதுன்னு துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், எல்லாம் நாங்க தான் செய்யணும். எங்க அம்மா யாரும் இருந்துருவா, சமையலை மட்டும் பண்ணிட்டு இருப்பா. ஏக்கா எங்க வீட்லயும் அப்படிதான்க்கா. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், எங்க அண்ணன் யாரும் இருந்துக்கிடுவான். ஏக்கா உங்களுக்கு வாட்டுக்கு யாராவது பைசா தந்தாவளா? ஆமா சின்ன பொண்ணு, 2 பார்ட்டிக்காரனும் கொண்டு வந்து தந்தானுவன். ஏக்கா எனக்கு எவனுமே தரலக்கா. அக்கம் பக்கத்து வீடெல்லாம் கொடுத்துருக்கானுமே, எனக்கு மட்டும் தரல. அதையும் அவனு அப்படி செய்தானு? உங்க ஒரு வீடை மட்டும் தள்ளி வச்சுட்டு எல்லா வீட்டும் கொடுத்துருக்கானுவன். ஆமாக்கா, இந்த சைடு வீட்டும் கொடுத்துருக்கு, இந்த சைடு வீட்டும் கொடுத்துருக்கு, நடுவில் எங்க வீட்டுக்கு மட்டும் தரல. சின்ன பொண்ணு, அப்ப நம்ம 2 பேரும் போய் கேட்டுட்டு வருவோமா? பாருங்கக்கா, இந்த வாட்டி எவனுக்கும் ஓட்டு கிடையாது, விசிலுக்கு தான். ஆட்சி மாறட்டு. ஆட்சி மாறுறதுல என்ன தப்பு இருக்கு? பணம் கொடுத்து இவனு அப்படி ஒரு வாட்டு வாங்கண்டான். சரி அக்கா, நீங்க ஒரு பாக்ஸ்ல 2 துண்டு மீனும் வச்சு கொஞ்சம் கறியும் ஊற்றி வைப்பியலா? நான் இந்த சாந்தி வீடு வர போயிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, ஒரு பாக்ஸ்ல எடுத்து வைக்கேன். நான் சாயங்காலம் மீன் வாங்கி கறி வச்சவங்களை கொண்டு வந்து தாரேனாக்கா? எதுக்குமா? நான் வைக்க மீன் குழம்பு உன பிடிச்சிதானே வந்து கேட்க. அதுக்கு எதுக்கு நீ பின்னாடி வச்சு தாரேன்னு சொல்லுங்க. இல்லக்கா, உங்களுக்கு மீன் கறி பத்தாம போயிட்டுன்னா? அதெல்லாம் எனக்கு பத்தும், உனக்கு வச்சு தாரேன், பிறகு வந்து எடுத்துட்டு போனா. சரி அக்கா, நான் போயிட்டு வரேன். என்ன இவ்வளோ வெளியில பட்டறைய போட்டிருக்காள்வ? நல்லதுதான். அவ்வளோ வீட்டுக்கு போனா அவ்வளோ மாமியார் அவங்க கோவத்தை ஃபுல்லாக யான்ட்ட காட்டுவாவ. நமக்கு நல்லதுதான், வெளியில தானே இருக்காள்வ. ஈக்குலா கீறிட்டு இருக்காள்வ. என்ன காலையிலே 2 பேரும் கீறிட்டு இருக்கிய? என்னதே கீறிட்டு இருக்காமா? இல்ல, வாழை கீறுதீங்களா, அதான் கீறிட்டா இருக்கீங்கன்னு கேட்டேன். என்ன உமா, காலையில எங்க வந்திருக்க? இல்ல சின்ன பொண்ணு, நேற்றுக்கு எனக்கு மாமியாருக்கு சரியான சண்டை. அதனாலதான் வீட்டுல இருக்க பிடிக்காம வெளியில வந்துட்டேன். சண்டையா? ஏன், எதுக்கு? நம்ம வீட்டுல இருந்து அவ்வளோத்தையும் அவிச்சு கொடுத்தா அவ்வளோ தின்னுட்டு ஒரே பராதி மோன்டபே உப்பு இல்ல புளி இல்லைன்னு. அவன் ஒரு லூசு பைய தள்ள சொல்லதையும் கேட்டுட்டு கையை முறுக்கிட்டு வரான் அடிக்கிறதுக்கு. ஒரு நாள் பாத்துக்கா, அவனுக்கு கையை முறிச்சு அடுப்புல வைக்க போறேன். இது பார்த்தாதுன்னு டெய்லியும் காலையில எங்கேயாவது சுத்தி நடக்கும். மோய் வேற நேரம் கரெக்டா வந்து மூடிட்டு படுத்துரும். கேட்டா காய்ச்சல்னு சொல்லும். உடனே மோய் என்ன செய்வான்னா, தண்ணியை போட்டு விடு, காப்பியை போட்டு விடு, அதை போட்டு விடு, இதை போட்டு விடுன்னு தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். எனக்கு வர கோவத்துக்கு அந்த கிழவிக்க கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுடலாமோன்னு இருக்கு. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் வீட்லயும் அந்த கர்மம் தான். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நகையும் பணமும் எல்லாம் கொடுத்து கெட்டி கொடுக்காவனே தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு நகை எல்லாம் போட்டு கெட்டி கொடுக்கவங்களுக்கும் நிம்மதி இல்லை, நமக்கும் இங்கே நிம்மதி இல்லை. இதுக்கு பேசாம அந்த நகையும் பணமும் வீட்டில் வச்சுட்டு நம்ம சாவுக வர நிம்மதியா இருந்திருக்கலாம். என்ன மிச்சம்? ஒரு மாப்பிள்ளையும் 2 பிள்ளைகளும் தான் மிச்சம். ஆமா, உங்களுக்கு வாட்டுக்கு பைசா கிடைச்சா? ஆமா இங்கே கிடைச்சு 2 பேரும் ஆளுக்கு 1000 வச்சு தந்தாவ. இவனால பாருங்க, எல்லா வீட்டும் கொடுத்துருக்கானுவேன், எங்க வீடை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு போயிருக்கானுவேன். கிடைக்கல சின்ன பொண்ணு. உண்மையிலே கிடைக்கலக்கா. அவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டியதானே சின்ன பொண்ணு. என்னது கேட்கணும்? எனக்கு வாட்டுக்கு பைசா தரல, தாங்கன்னு பிச்சை எடுக்க சொல்லுதியா? வாழையெல்லாம் கீரியாச்சா? இன்னும் 5-6 ஈக்கில் தான் கீரணும். என்ன சூடா இருக்கு, அதுவே கோவமா மாறுது. இப்ப எல்லாம் யாரு என்ன பேசினாலும் கோவம் தான் வருது. வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, இருந்தா இந்த கிளவியல் வேற கிடைக்கவும் விட மாட்டேங்குது. சரி சின்ன பொண்ணு, இந்த ஈக்கில் எல்லாம் கீறிட்டு நம்ம இந்த ஓடக்கரை பக்கம் போயிட்டு வருவோமா? அங்க நல்லா காத்து வரும்ல. ஆமா அது நல்ல ஐடியா தான், சீக்கிரம் கீருங்க. சரி, நீங்க ஈக்கல்லாம் கீறி வச்சிருங்க. நான் ஜான்சி அக்காட்ட கொஞ்சம் மீன் கறி கேட்டேன், நான் போய் அதை வாங்கி எங்க மாமியார்ட்ட கொடுத்துட்டு வரேன். என்னது, ஜான்சி அக்கா வீட்டுல மீன் குழம்பா? ஐயோ சூப்பரா இருக்குமே. சரி, நீ இன்னைக்கு வாங்கி வச்சிடல, நான் இனி அடுத்த தடவை மீன் கறி வைக்கும்போது போய் வாங்கு. என்ன இருந்தாலும் அந்த ஜான்சி அக்கா கை பக்கம் நமக்கு வரவே மாட்டேங்குதே.
அவங்களும் முக்கி சொல்லி தரவ, நானும் முக்கி வைக்கேன், என்னதான் இருந்தாலும் வரமாட்டேங்குதே. நான் மீன் குழம்ப வாங்கி வீட்டில் வச்சுட்டு வரேன், நீங்கள் ஓடக்கரை பக்கம் வந்துருங்க. எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லிடுங்க காய்ஸ், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சின்ன பொண்ணு, அண்ணன் ஒரு வண்டி இருக்குல்ல, அதுல அவனை தண்ணி குடிக்க போயிருக்கானோ போல. யாரும் இருப்போமா? சும்மா ஒரு ரவுண்ட் அடிப்போம். அவனை எங்க இறக்கி விடானோல இறக்கி விடட்டும். அல்லாம இந்த சூட்ல ஒன்று இருந்து விட முடியாது. எங்க வண்டி நிக்கமா அங்கேருந்து சாடி ஓடி வந்துடலாம். ரொம்ப தூரம் கொண்டு போய் விட்டுற மாட்டானுலே. எங்க இவனை இந்த லோக்கல்ல உள்ள வண்டியா இருக்கு, எங்க எங்கேயா தான் போய் நிப்பாட்டுவானு. லோட் ஏதாவது ஏத்திட்டு போற வண்டினா தூரமா போவானு. இந்த வண்டி காலியா தானே இருக்கு. வாங்க வாங்க, அப்பா அவனை வரதுக்கு முன்னாடி உள்ளே யாரும் இருந்துருவோம். பார்த்தானுவன்னா கொண்டு போடுவானுவலே. இதுல என்ன இருக்கு? சும்மா தானே அந்த வண்டி நிக்க, அதுல தானே யாரும் இருந்தோம். இதுல என்ன பேசிட போறானு? சரி சீக்கிரம் வாங்க, பேசி நேரத்தை கடத்தாதீங்க. ஐ, பழம் இருக்கு. வண்டியில யாரும் இருந்ததும் காணாதுன்னு பழம் தின்ன புரியலா, அடிச்சு கொண்டு போடுவானுவேன். அதுக்கு நம்மள பார்த்தா தானே சின்ன பொண்ணு, நம்ம வண்டி நிறுத்தினோன்னு இறங்கி சாடி ஓடி போயிடணும். வயரும் பசிக்குது, பழத்தை பார்த்தா வயிறு கொண்டான்னு சொல்லுது. ஊரா வீட்டு பொருள்னா நல்லா தின்னு வாழ்வ ரெண்டு பேரும். ஆமா, இவ மட்டும் ஒண்ணும் பண்ண மாட்டா. காலைல ஜான்சி அக்கா வீட்டுல இருந்து மீன் குழம்பு வாங்கிட்டு வந்தா, அது ஊரா வீட்டு பொருள் இல்லையா? அது நம்ம ஜான்சி அக்கா தானே, இது யாருக்குன்னே தெரியலையே. யாருக்கு இருந்தா என்ன, இப்ப நம்ம இடத்துல எல்லாம் அது இருக்கு, அது நம்ம பொருள் தான். இப்போ உமா ஓடி போய் அதுல இருந்து 2 பழம் பிடிக்கிட்டு வா பாப்போம். இவ்வளவு வேண்டாமா? யாரு சொன்ன எனக்கு வேண்டான்னு? எனக்கும் போய் ஒன்று எடுத்துட்டு போமா. பெரிய மானஸ்தி, பேச்சை மட்டும் ஒரு குறவும் இல்ல. மானம் என்ன காண என்ன, சாப்பாட்டுல இந்த மானம் காணெல்லாம் காட்டக்கூடாது. பழம் நல்லா டேஸ்டா இருக்கு. பசியா இருக்கனால இவ்வளவு டேஸ்டா இருக்கோ இல்ல பழமே இப்படிதானோன்னு தெரியல. ஏன் நீ இதோட பழம் சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்ருக்கேன், இருந்தாலும் பசியா இருக்கும்போது எந்த பொருள் சாப்பிட்டாலும் ருசியா தானே இருக்கும். ஏமா இவ ஒண்ணு வண்டிக்காரன்ட்ட காட்டி கொடுத்துருவா போல இருக்கே. அவனுக்கு கண்ணில பட்டோன்னு வையா, சின்ன பொண்ணு கொன்னே போடுவான். ஏமா போமா அந்த சைடு சூனியக்காரி கிளவி. இந்த குட்டில யார் எங்க போகுது? ஒருவேளை எவனாவது ஓட்டுக்கு பணமா கூப்பனாதா தாரேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருப்பானோ? இல்ல நம்மள்ட்ட சொல்லாம போறாங்க, அவ்வளவு மட்டும் போய் வாங்கணும்னு. என்ன ஒரு குசும்புத்தனம். வண்டி ஸ்லோ பண்ணுவ போல இருக்கு, ஒருவேளை நிறுத்துவானா இருக்குமோ? ரெடியா இருந்துக்கிடுங்க சாடி ஓடுறதுக்கு. ஆமாட்டி, வண்டி நிறுத்துங்க, சாடி ஓடுங்க ஓடுங்க. ஐயே, யார் இருந்து இந்த பழத்தெல்லாம் தின்னது? ஒருவேளை குரங்குதா தின்றுக்குமோ? மண்டபத்துல பையில வேற நாம தின்னோன்னு சொல்லுவானுவலே. சரி, எப்படியா சமாளிக்க வேண்டியதுதான். இனி என்ன செய்யுது? எங்கேயோ கல்யாண மண்டபம் வாசல்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டானே, நம்ம ரொம்ப தூரம் வந்திருப்போமோ. இனி என்ன செய்யுது? என்ன செய்யுதுன்னா உள்ள போயிட்டு வயத்தை நிரப்பிட்டு பொடி நடையா நடந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். என்னது, உள்ள போய் சாப்பிட்டுட்டு வரணுமா? வீட்டுக்காரங்களே தெரிஞ்சுன்னா அடியில விழுத்துருவாவ. அது எப்படி சின்ன பண்ண தெரியும்? நம்ம சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். வந்து விசாரிப்பாவல்ல, நீங்க யாரு என்னது மாப்பிள்ளைக்கு யாருன்னா. அப்போ நம்ம மாட்டிடுவோம்ல. அதெல்லாம் என் கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. வீட்டுல போய் இப்படி சாப்பிட்டுருப்பா போலயே இருக்கே. சும்மா இரு சின்ன பண்ணி, ரகசியத்தெல்லாம் எப்படி வெளில சொல்லுங்க. எம்மா பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கே. இப்ப பாரு, நேரத்தை விட்டேன்னு வையா, சாம்பார்ல தண்ணி ஊத்திடுவாங்க. போய் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வருவான் வா. சாம்பார் ஒன்றும் இல்லை, பிரியாணி. நல்லா பிரியாணி மனம் வருது பாருங்க. இருந்தாலும் உமாவுக்கு மோப்ப சக்தி அதிகம். சரி வாங்க, உள்ள போய் சீக்கிரம் சாப்பிடுவோம். காக்கா கொத்துன போல கொத்திட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, கிளம்புவோம். ஏம்மா, நீங்கெல்லாம் பொண்ணு வீட்டு சைடா மாப்பிள்ளை வீட்டு சைடா? ஐயோ, இந்த மொட்டை நம்மளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானோ? பயப்படாதீங்க, சமாளிக்கலாம். பாத்தியா சின்ன பொண்ணு, எவ்வளவு அக்கறையா வந்து விசாரிக்காங்க கல்யாணத்துக்கு வந்தவங்கள. சரி அண்ணே, நீங்க மாப்பிள்ளை வீட்டு சைடா பொண்ணு வீட்டு சைடா? நான் மாப்பிள்ளையோட மாமாமா. ஓ அப்படியா அண்ணே, நாங்க பொண்ணு வீட்டு சைடு பாத்துக்கோங்க. அதான் உங்களுக்கு எங்களை தெரியல போல இருக்கு. ஓ அப்படியா, சரி நல்லா சாப்பிடுங்கண்ணா. சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே. சரி, நான் அந்த பக்கம் போய் அவங்களெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கேன், நீங்க சாப்பிடுங்கண்ணா. ஏமா எப்படியோ சமாளிச்சு அந்த சொட்டை மண்டையில விட்டாச்சு. உமா சீக்கிரம் வாரி தின்னு, காக்கா கொத்தினாப்புல இந்த கொத்திட்டு இருக்கா. என்னம்மா, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா? என்ன சூப்பர் விருந்தா இருக்கு. ஆமா, நான் இதுக்கு முன்னாடி உங்களை இதுவரை பார்த்ததே இல்லையே. சரி, நீங்க மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? பாத்தீங்களா சாந்தியக்கா, எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தவங்கள எவ்வளவு அக்கறையா விசாரிக்காங்க. இப்பதான் பையனோட சைட்ல பையனோட மாமா வந்து விசாரிச்சுட்டு போனாரு. சாப்பாடு நல்லா இருக்கா, நல்லா சாப்பிடுங்கலாம் சொல்லிட்டு போனாரு. ஓ, மாப்பிள்ளையோட மாமா வந்தாரா? சரி சரி, நான் வந்து பொண்ணுக்கு அண்ணன். ஓ நீங்க பொண்ணு வீட்டு சைடா? அதான் உங்களுக்கு எங்களை தெரியல போல. இப்பதான் மாப்பிள்ளையோட மாமா எங்களை இங்க இருக்க வச்சு சாப்பாடு எல்லாம் தந்துட்டு போனாரு சாப்பிட சொல்லி. சரி சரி, நல்லா சாப்பிடுங்க. என்ன ஏதாவது வேணும்னா தயங்காம கேளுங்க. நீங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு, உங்களை பார்த்துக்கிடுறது எங்க வேலை. சரிண்ணே சரி, நீங்க போங்க. ஏதாவது வேணா நாங்க கூப்பிட்டு கேட்கலாம். ஒரு திருட்டு சாப்பாட்டுக்கு எவ்வளவு மரியாதை பத்தியா? நீ மாப்பிள்ளை வீட்டு சைடு, நான் பொண்ணு வீட்டு சைடுன்னு. அந்த மரியாதை எல்லாம் காப்பாத்திட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம்.
நான் சாப்பிட்டாச்சு, நான் போக போறேன். நான் சாப்பிட்டாச்சு. ஐயோ, நான் சாப்பிட்டு முடிக்கலையே. நீ மிச்சம் இருக்கிறது இந்த சாலில் வாரி கட்டிட்டு வாடி வா. சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணும் தான், வாடி வந்து அடி வாங்கி சாவாம. சரி சரி போ. ஏமா, ஓடின ஓட்டத்துல வயிறெல்லாம் வலிக்குதே. தின்னதும் செமிச்சிரும் போல இருக்கே. என்னதான் திருட்டுத்தனமா சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் தான் பத்தியா. நமக்கு இது புது அனுபவம் தான். ஆனா எத்தனையோ பேர் இருக்கா பத்தியா, யாரா கூப்பிடாம போய் சாப்பிடுவதெல்லாம். ஆமா ஆமா, உங்களை போல தானே. என்ன போலன்னு சொல்லியது இருக்கட்டும். அப்ப நீ இன்னைக்கு எப்படி சாப்பிட்ட? அது நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க. யாரு? நான் இன்னைக்கு கல்யாணம் வீட்டு உங்களை கூப்பிட்டேனா? வண்டியில ஏறிட்டு அங்கே இறக்கி விட்டான். சரி போனதே போட்டுன்னு சொல்லி கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். சரி சரி, சூப்பரா ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இனி ஒரு பொட்டு நட போட்டு வீட்டுக்கு போலாம். என்னது பொட்டு நட போட்டு வீட்டுக்கு போறியா? நம்ம இப்ப எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம்னு உனக்கு தெரியுமா? ஏதாவது பஸ்ஸு கிஸ்ஸு பிடிச்சு போகணும்னு பார்த்தா கையில பைசாவும் இல்லை. உமா, அந்த ஷால் எடு. எதுக்கு சின்ன பொண்ணு? அதை போட்டு இங்கே பிச்சை எடுப்போம். எவனாவது 2 ரூபா 3 ரூபான்னு போடுவான். அதை வச்சு டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போகலாம். அதுக்கு தான் ஃப்ரீ பஸ் விடுகான்வல்லா. ஃப்ரீ பஸ் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வரும். அது வரை இங்கே காத்து கிடப்பியா? இதுக்கு பொடி நடையா போட்டு வீட்டுக்கே போ. வாங்க பாவம். இது அவ்வளவு இந்த சின்ன பொண்ணால வந்தது. நான் என்ன செஞ்சேன் சாந்தி பூந்தி? சும்மா ஓலை கிரிட்டு இருந்த என்ன காத்து வாங்கிட்டு வருவோன்னு கூட்டிட்டு போயிட்டாக்க இவ்வளோ சம்பவம் நடத்தினேன். வாட வர போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு 3 சேர்ந்தானே வண்டியில ஏறணும், பழத்தெல்லாம் தின்னோம், அங்கே கல்யாண வீட்டுக்கு போனோம், சாப்பாடுலாம் தின்னோம்ல. எல்லாத்தையும் நம்ம 3 தான் சேர்ந்து செஞ்சோம். எல்லாரும் நல்லா பார்த்துட்டு இருங்க. அந்த இழிச்சவன் போல எவனாவது வருவான், வண்டியில் ஏறி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அது வரை இந்த ஆற்றுல இறங்கி ஒரு குளியலை போடுவோம். வேண்டாம் சின்ன பொண்ணு, நமக்கு இந்த ஆறை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆளும் தெரியாமல் காலை விட்டுட்டு உள்ளே போய் செத்துட்டோன்னே யார் காப்பாற்றுவா? அவளுக்கு என்ன, அவன் நெட்ட குரங்கு போல நல்லா வளர்த்தியா இருக்கா. அவன் முங்குனாலும் அவன் வந்துடுவா. நமக்கு தான் பிரச்சனை. அதுக்கு நான் முங்கும் போது உங்கள் 2 பேருக்கு உச்சி முடியும் பிடிச்சு வச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் உள்ளே முங்க மாட்டீங்க. வேண்டாம் வேண்டாம், ரிஸ்க் எல்லாம் வேண்டாம். அடுத்த இடத்துக்கு வந்து செத்துறக்கூடாது. நம்ம வீட்டுக்கு போவோம். சின்ன பொண்ணு, ஏதோ ஒரு வண்டி சவுண்ட் கேட்குதுல்ல? நம்ம வந்த வண்டி இழிச்சவன் தான் வாரான். எப்படியா நம்ம லிஃப்ட் கேட்டு போயிடுவோம். தெரியாம வந்தது போல தெரியாமல் யாரி போயிடுவான் சின்ன பொண்ணு. அதுக்கு அவன் முதல்ல வண்டியை நிறுத்தணும். ஆமால்ல, சரி நம்ம கையை கட்டி வண்டியை நிறுத்துவோமா? வண்டியை நிறுத்துவானோ போயிடுவானோ? அவன் நிறுத்தாமல் போனான்னா அவனுக்கு வண்டியை நான் கல் எடுத்து எரிஞ்சே உடச்சிருவேன். வா வா, நிறுத்தி பார்ப்போம். நிறுத்தலைன்னா ஓடி போய் பிடிப்போம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.